வெற்றி தலைவர் அண்ணா வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன்னா, ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க 2 கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு. தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு. சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது தெரியாது, புரியும். நாளைய எதிர்காலம் நீங்கள் தான். உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா. இங்கே வந்து விஜய் அண்ணாவை பார்க்க உதவி செஞ்ச சேலம் பார்த்திபன் அண்ணாக்கும் செந்தில் அண்ணாக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. நான் உங்களோட டை ஹேட் ஃபேன் அண்ணா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. உங்களை பார்த்தோம் என்ன பேசுறதுன்னே தெரியல. பார்த்ததும் அங்கே பார்க்கும்போது எல்லாம் பேசலாம் நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து பேச்சு வரல, கால் ஓடல, கை ஓடல, ஒன்றுமே பேச முடியல என்னாலாம். பேசலாம்னு நினச்சிட்டு நைட்லாம் அப்படியே பற்றி இதெல்லாம் போய் பேசலாம்னு நினச்சிருந்தேன். ஆள் கொண்டு வந்து சொல்லிவிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன தேங்க்யூண்ணா, இந்த அவார்டெலாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களை எல்லோரும் அண்ணா தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி தான். எல்லா ஆக்டர்ஸையும் சாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களை மட்டும் அண்ணான்னு சொல்கிறாங்க. உங்கள் ரத்தம் வேறு, எங்கள் ரத்தம் வேறு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். வருங்கால முதலமைச்சர் பக்கத்தால் நிற்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இப்போ எனக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டு, சாருக்கும் அண்ணாவுக்கும் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. என் ஃபஸ்ட்டு ஓட்டு டிவிகேக்கு தான். இது கன்ஃபார்ம். நீங்களும் டிவிகேக்கு போடுங்கன்னு சொல்லலை, போட்டால் நல்லா இருக்கும். அரசியலில் வர்றதுக்கு அரசியல் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இருந்தால் அதுதான் இப்போ வருது வாயில். என்ன பேசுறதுன்னு தான் தெரியல எனக்கு. அவங்க சாராயம் காய்ச்சக்கூடாது அப்படின்னு விவசாயத்தை பற்றிலாம் சொன்னாங்க. நீங்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு அண்ணனா நீங்கள் வந்து சப்போர்ட்டாக பண்ணணும், எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. தேங்க்யூண்ணா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. ஒரு ஃபோட்டோ. அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் மேற்கு மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் பூஜா ஸ்ரீ. அண்ணன் வந்து அரசியலை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லுவார். ஆனால் நான் இப்போ அதை பற்றி தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அவர் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு குழந்தையை உருவாக்க ஒரு மாதம், ஒரு பட்டதாரி உருவாக்க 3 வருஷம், அதே ஒரு இன்ஜினியரையும் ஒரு டாக்டரையும் உருவாக்க 4-5 வருஷம். ஆனால் ஒரு தலைவனை உருவாக்க ஒரு யுகமே இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், என் தளபதி வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு ஒரு யுகமே இல்லை. எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. நண்பா நண்பி தோளா தோழி, கோடனே ஒரு கோடி தொண்டர்கள் மட்டும் தேவை. நன்றி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. இவ்விழாவில் கூடிக்கொண்டிருக்கும்
நமது அண்ணனின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து ஆயிரக்கணக்கான தோழர்கள் தோழிகளுக்கு என்னுடைய வணக்கம். என் இனி அழகிய தமிழ் மகனே, சிறு வயதிலே பெரிய கனவை கண்டார். இன்று சினிமாவின் சிங்கமாக இருந்து நின்றார். இவர் சினிமாவில் தந்த காலம் இன்னும் சில நாட்கள். ஆனால் எதிர்பார்ப்பு ஏற்கனவே மேலாட்கள். நடிப்பு இவரின் ஆயுதம், நன்மை இவரின் பாதை, நட்பே இவரின் பேரழகு, நேர்மை இவரின் மேதை. திரையுலகின் வெற்றி சுடர் நீ, தளபதியாகும் தியாகத்திற்கு பெரும் பெயர் நீ. இம்மக்கள் படை போதுமே இம்மன்னனுக்கு. எனவே முன்கூட்டியே என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாபெரும் திரு தளபதி விஜய் அண்ணனுக்கு. நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் விஜய் அண்ணாவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு விஜய் அண்ணாவை பார்க்கணுன்னு. இன்றைக்கி எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணாவை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்திருக்கேன். இதுவே போதும்ன்றிருக்கு. இது ஒரு ப்ரவுட் மூமெண்ட். விஜய் அண்ணாவை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டு செகண்டெலாம் நடக்கும்போது இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா. இதே மாதிரியே நிறைய மாணவர்கள் வந்து வாங்கணும். அதுக்காக விஜய் அண்ணா இந்த விழாவை கண்டினியூ பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் இங்கே வரதுக்கு காரணமாக இருந்த பார்த்திபன் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே வரதுக்கு காரணமாக இருந்த விஜய் சாருக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சேலம் மத்திய மாவட்டத்தை சேர்ந்த பார்த்திபன் அண்ணாக்கும் முனுசாமி அண்ணாக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. இந்த மேடையில் அலங்கரித்திருக்கக்கூடிய வீரமங்கை வேலு நாச்சியா, கர்ம வீரர் காமராஜர், பெரியார் போன்ற நிஜ புரட்சியாளர்களோடு மற்றவர்களெல்லாம் புரட்சியை அடைமலையாக கொண்டு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறார்கள். நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லும் செயலும் ஒருங்கே இணைத்து அவர் மட்டுமல்ல, அவரை அன்பு தம்பிகள் அனைவரையும் அதுபோன்று ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். 2026 இந்த தமிழகம் போதையின் பாதையிலிருந்து மீட்டெடுக்க அவர் உறுதியேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டத்துலேருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை விஜய் சாரை பார்க்கணுங்கிறது. அது இன்றைக்கி நடந்ததுக்கு எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான், எங்கள் அண்ணன் தாமரை செல்வன், விஷால் ராஜ் எல்லாருமே சாரோட தீவிர ஃபேன். எல்லா படமுமே பார்த்துருவோம். இன்றைக்கி அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற குரலுக்கு இணங்க இந்த மேடை ஏற்றி எங்கள் அழகு பார்த்த எங்கள் பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எம் யோகலக்ஷ்மி. நான் சேலம் மாவட்டம் வடக்கு தொகுதியிலேருந்து வரேன். நான் வந்து 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன். கோட்டை அரசு பள்ளியில் படித்தேன். பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு பள்ளியில் படித்தா மதிப்பெண்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ தொகுதியில் முதல் மதிப்பெண் எடுத்து இப்போ விஜய் அண்ணாவை நேரில் பார்த்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான மூமெண்ட். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. தேங்க்யூ. இந்த இதுக்கு ஏற்பாடு பண்ண டிவிக்கு நிர்வாகிகள் மற்றும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், அப்புறம் என்னைய ஊக்குவித்த
பெற்றோர் மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் விஜய் அண்ணாவை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தளபதி அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே வர காரணமாக இருந்த என்னுடைய பெற்றோர்களுக்கும் எனது ஆசிரியர்களுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, கட்சி உறுப்பினர்கள்லாம் அவங்கள கேட்டதாக சொல்ல சொன்னாங்கண்ணா. ஓகேண்ணா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. அண்ணன் கூட